Hi friends, welcome to Rainbow Craft. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது crochetல triangle crochet எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம as usual chain stitch போட்டுக்கறோம். நமக்கு எவ்வளவு length தேவையோ அவ்வளவுக்கு வந்து நம்ம chain stitch போட்டுக்கணும். இப்போ நான் இவ்வளோ நீட்டு போட்டிருக்கேன். இதில் வந்து இப்போ நம்ம வந்து சிங்கிள் குர்ஷி போட போகிறோம். இப்போ இதில் வந்து செகண்ட் செகண்டில் வந்து நம்ம விடணும். இதில் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களுக்கு டவுட்டாக இருக்கும் சிங்கிள் குர்ஷி. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சிங்கிள் குர்ஷி எப்படி போடுறது, ஹாஃப் டபுள் குர்ஷி இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதுவும் எப்படி போகிறதுன்னு ரெண்டையுமே லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதை. இப்போ நான் இதில் யூஸ் பண்ணுறது வந்து சிங்கிள் குர்ஷி. இது வந்து நம்ம இந்த எண்டு வரைக்கும் போடணும். இப்போ நம்ம ஃபஸ்ட் லைனை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் சிங்கிள் குர்ஷி போட்டு. இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து 3 செயின் போட்டுக்கணும். 1 2 3 செயின் போட்டுட்டு இந்த பக்கம் திருப்பிட்டு இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த இடம் இருக்கு, இது வந்து ஃபஸ்ட்டு. இதில் வந்து நம்ம ஒரு நூலை வந்து இந்த மாதிரி நீடில் எடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இதில் விடணும். இப்படி ஃபஸ்ட்டில் விட்டு திருப்பி நூலை வாங்கணும். இப்போ நமக்கு வந்து மூணு செயின் இருக்குது. இதில் திருப்பி இதில் நூலை எடுத்துட்டு ரெண்டாவது இருக்கு இல்லையா, இந்த ரெண்டாவதில் விடணும். இப்படி இதில் விட்டு எடுத்துட்டு திருப்பி இதில் நூலை எடுத்துட்டு அடுத்தது மூணாவது செயினில் விடணும். இப்போ நமக்கு 7 செயின் இருக்கும். 1 2 3 4 5 6 7. இந்த 7ஐயும் நம்ம வந்து இப்போ சிங்கிள் ஆக்கணும். இப்போ நம்ம 2 செயின் போட்டுக்கணும். 1 2 செயின் போட்டுட்டு இப்போ திருப்பி இதில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு இந்த இடம். இப்போ இதில் நூலை எடுத்துட்டு இதில் நூலை இப்படி எடுத்துட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம விடணும். இப்போ அடுத்தது இந்த செயின் இந்த நீடில் வந்து நூலை எடுத்துட்டு அடுத்த ஹோல் அதே மாதிரி இதில் எடுத்துட்டு 3 டைம்ஸ் நம்ம விடணும் இதில். அப்போ நமக்கு வந்து 7 லூப் இருக்கும். இப்படி 7. இந்த 7ஐயும் வந்து நம்ம ஒரே இதுவாக்கணும். இப்போ 2 செயின். அடுத்தது இந்த நீடில் எடுத்துட்டு இது ஒரு இது ஃபஸ்ட்டு இதில் ஒரு டைம் திருப்பி நூல் எடுத்துட்டு இது செகண்ட் டைம் திருப்பி இதில் நீடில் நூல் எடுத்துட்டு இது தேர்டு டைம். இப்போ தேர்டு டைம் போட்டாச்சு. 1 2 3 4 5 6 7. இப்போ இந்த 7 செயினையும் நம்ம வந்து ஒரே சிங்கிள் ஆக்கணும். இப்போ 2 செயின். இப்போ வந்து நல்லா பார்த்துக்குங்க. இந்த செயினில் வந்து இந்த நீடில் வந்து எடுத்துட்டு ஒரு டைம் திருப்பி நீடில் எடுத்துட்டு அடுத்ததில் திருப்பியும் நீடில் எடுத்துட்டு அடுத்த செயின். இப்போ 7 இருக்கும். இந்த 7ஐயும் நம்ம சிங்கிள் ஆக்கணும். இதே மாதிரி நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா 2 செயின் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த எண்டு வரைக்கும் நம்ம இப்போ போட போகிறோம். இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். மறுபடியும் இந்த நீடில் ஒரு தடவை நூலை எடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு திருப்பி எடுத்துட்டு இது செகண்டு திருப்பி எடுத்துட்டு இது தேர்டு.
இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம 7 லூப்பையும் இப்போ ஒன்றாக்குறோம். 1 2. இப்போ இந்த லாஸ்ட்டில் வந்து முடிக்கும்போது நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா இங்கே வந்து நம்ம ஹாஃப் டபுள் க்ரோச்செட் போட போகிறோம். இப்போ வந்து இதில் ஒரு டைம் எடுத்துகிட்டு இந்த லாஸ்ட்டில் விட்டுட்டு இப்போ வந்து 3 லூப் இருக்கும். இதை வந்து சிங்கிள் ஆக்கிடணும். இப்போ நம்ம ஒரு ரோ ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் லைன் வந்து ஒரு செயின் மட்டும் போட்டுக்கணும். ஒரு செயின் போட்டுட்டு இப்போ திருப்பிக்கணும். திருப்பிட்டு இப்போ நம்ம வந்து இந்த செயினில் வந்து நம்ம இப்போ சிங்கிள் குர்ஷி போடுறோம். ஃபஸ்ட்டு இதில் இங்கே ஒரு டைம் போட்டுட்டு திருப்பி இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் ஒரு டைம் போடணும். இப்போ நம்ம 2 டைம் போட்டோம். அடுத்தது இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் தான் நம்ம போட போகிறோம். இப்போ இந்த கேப்பில் வந்து 2 டைம் போடணும் நம்ம. இப்போ 1 2. இப்போ திருப்பி அடுத்த கேப்பில் ஒரு டைம். இது வந்து சிங்கிள் குர்ஷி தான் நம்ம போடுறோம். இப்போ கேப்பில் வந்து 2 டைம் நம்ம போட்டுகிட்டே வரணும் லாஸ்ட் வரைக்கும். இப்போ நம்ம லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து இந்த கேப்பில் ஒரு சிங்கிள் குர்ஷி, அப்புறம் இந்த நம்ம செயின் இங்கே 3 செயின் போட்டோம் இல்லையா, அந்த இடம் வரும். அதில் வந்து 2வது செயினில் அந்த 2வது செயினில் விட்டுட்டு ஒரு டைம் போடணும். இப்போ போட்டுட்டோம். இப்போ இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம 3 செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். 1 2 3 செயின் போட்டுட்டு திருப்பிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஹோல் இருக்கு இல்லையா, இதில் நம்ம வந்து இந்த நீடிலில் வந்து நூலை எடுத்துகிட்டு நம்ம இந்த லைன் போட்டோம் இல்லையா, இதே சேம் ப்ரொசீஜர் தான் இதுக்கும். இப்போ இதில் நீடில் எடுத்துகிட்டு ஒன்று இந்த இடத்துல ஒரு டைம், திருப்பி நீடில் எடுத்துகிட்டு அடுத்ததில் ஒரு டைம், திருப்பி நீடிலில் நூலை எடுத்துகிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டில் ஒன்று. இப்போ நமக்கு 7 லூப் இருக்கும். 7ஐயும் நம்ம வந்து சிங்கிள் ஆக்கிடணும். இப்போ 2 செயின் எக்ஸ்ட்ரா. ஒன்று 2. இப்போ நூல் எடுத்துட்டு இந்த கேப்பில் ஒரு டைம், அடுத்தது நூல் எடுத்துட்டு இந்த கேப்பில் ஒன்று, நெக்ஸ்ட் வந்து இங்கே. இப்போ நமக்கு 2 4 6 7 ஒரு சின்ன மிஸ்டேக்கு. ஒன்று 2 3. இப்போ நம்ம 7 லூப்பையும் சிங்கிள் ஆக்குறோம். இதே மாதிரி தான் நம்ம இந்த லைன் ஃபுல்லாக இப்போ கம்ப்ளீட் பண்ணணும். இதில் ஒரு டைம் எடுத்துட்டு ஒரு டைம் எடுத்துட்டு 2 டைம் எடுத்துட்டு 3 டைம், இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நம்ம லாஸ்ட்டுக்கு திருப்பி வரோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சிங்கிள் குர்ஷி தான் போடணும் 2. இப்போ இந்த இடத்துல கேப்பில் 1 போட்டுட்டு இன்னொன்று வந்து இந்த செயின் இங்கே 3 போட்டோம் இல்லையா நம்ம, அதில் நடுவு செயினில் வந்து போட்டு சிங்கிள் குர்ஷி போட்டு இப்போ இந்த இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து எப்படின்னா ஒரு லைன் வந்து சிங்கிள் குர்ஷி போடுறோம், இன்னொரு லைன் வந்து நம்ம வேறு மாதிரி போடுறோம். இதே தான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ இங்கே வந்து நம்ம 3 செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். 1 2 3 எக்ஸ்ட்ரா போட்டுட்டு திருப்பிட்டு இப்போ நூலை எடுத்துட்டு இந்த இங்கே இருக்கு இல்லையா, இந்த இடம் இதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு விடணும். இது இருக்குல்ல, இந்த கேப்பு இந்த கேப்பு இந்த கேப்பு இந்த கேப்பு இதில் தான் நம்ம ஒவ்வொன்றிலையும் போட்டுட்ருக்கோம். இப்போ நூல் எடுத்துட்டு இதில் ஒரு டைம், திருப்பி நூல் எடுத்துட்டு இதில் ஒரு டைம், திருப்பி நூல் எடுத்துட்டு 3ஆவதாக ஒரு டைம். அவ்வளோதான். இந்த 7 லூப்பையும் இப்போ நம்ம சிங்கிள் ஆக்கிடுறோம். இதே ப்ரொசீஜர் தான். இதே மாதிரி தான் இந்த ஃபுல்லும் நம்ம வந்து ரிப்பீட்டாக போட்டுகிட்டே இருக்க போகிறோம். மாற்றி மாற்றி இந்த ஒரு இது வந்து சிங்கிள் குர்ஷி போடுறது, அடுத்தது வந்து நம்ம இந்த மாதிரி 3 டைம்ஸ் எடுத்துகிட்டு போடுறோம் இல்லையா, இந்த மாதிரி இதே தான் திருப்பி திருப்பி நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ இந்த எட்ஜு வரப்போ மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த எண்டு வர்றப்ப இந்த இடம் வரும்போது நம்ம வந்து ஹாஃப்
டபுள் குர்ஷி போடுறோம். இந்த இடம் வரும்போது 3 செயின் போட்டுக்கிறோம். அவ்வளோதான் இதில் வித்தியாசமே தவிர பாக்கி எல்லாம் அதே சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ 2 செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ நூல் எடுத்துட்டு இந்த இருக்கு இல்லையா, இந்த கேப்பு இதில் ஒரு டைம், இதில் ஒரு 2, இதில் 1, 3. இப்போ இதே மாதிரி தான் நம்ம இந்த ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு வணக்கங்களுடன் ரெயின்போ கிராஃப்ட்.